வணக்கம், வாழ்க மகிழ்வுடன். சிபிஎல்லின் சிந்தனை களத்திற்கு உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றேன். தினமொரு திரவியம் மனதுக்கும் உடலுக்கும். இன்றைய அரசியல் களத்திற்கு மிக அவசியமான ஒரு சிந்தனை, வில்லியம் ஷேக்ஸ்பியர் அவர்கள் சொன்ன ஒரு சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். பேசிய சொற்களை திரும்ப பெற இயலாது, பேசிய சொற்களை திரும்ப பெற முடியாது. எனவே நீங்கள் பேசுவதற்கு முன் 2 முறை யோசித்துவிட்டு பேசுங்கள், 2 முறை சிந்தித்துவிட்டு பேசுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வில்லியம் ஷேக்ஸ்பியர் அவர்கள் அழகாக சொல்லியிருப்பார். ஒரு மிகச்சிறந்த இலக்கியவாதி இல்லையா? இன்றைய அரசியல் களத்திற்கு மிகவும் சிறந்த ஒரு சிந்தனை இது. ஏன்னா நிறைய வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க. அந்த தேர்தல் சமயத்தில், தேர்தல் நெருங்கும் போது நிறைய வாக்குறுதிகள். இப்போ பார்த்தீங்கன்னா வரிசையா எல்லாரும் நான் அதை பண்றேன், இதை பண்றேன், அதை செய்ய போறேன், இதை செய்ய போறேன், எல்லாருக்கும் அதை கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன் சொல்லிட்டு நிறைய வாக்குறுதிகள் கொடுப்பாங்க. ஆனால் இந்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்ற முடியாமல் இருக்கும் நிலை எவ்வளவு கேவலமானது தெரியுமா? அதை சந்திப்பவர்கள், அனுபவிப்பவர்களுக்கு தான் தெரியும். இன்றைக்கு எல்லோரும் நம்முடைய உள்ளங்கைகளில் எல்லாவற்றையும் வைத்திருக்கிறோம். யார் என்ன சொன்னா, யார் என்ன செஞ்சா, யார் என்னென்ன செய்யல அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சு, இதெல்லாம் வச்சுதான் கணக்கு பார்த்து நாம் யாரை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன் வரக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு நிறைய இருக்கிறது. நாம் முடிந்த வரையில் நம்முடைய வாக்குகளை சரியாக பயன்படுத்துவதற்கு முயற்சி செய்வோம். யாரை நம்பி நாம் வாக்களிக்கின்றோமோ அவர்கள் தங்களுடைய நிலை தடுமாறாமல், வாக்கு பிறழாமல், தாங்கள் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார்களா என்கின்ற முழுமையான எதிர்பார்ப்பை அவர்கள் நிறைவேற்றுவார்களா என்கின்ற முழுமையான நம்பிக்கை அவர்கள் பெறுகிறார்களா என்பதை யோசித்து பார்த்து அவர்களுக்கு வாக்களிப்போம். நல்ல ஆட்சியை நமக்கு தேவைதான். நல்ல ஆட்சி இருக்கும் பொழுதுதான் மக்கள் நலமுடன் வாழ முடியும். எனவே நல்ல ஆட்சி அமைப்பதற்கு நாம் எப்படி பேசுவதற்கு முன்பாக சிந்தித்து விட்டு பேச வேண்டும் என்று வில்லியம் ஷேக்ஸ்பியர் சொன்னாரோ, அதே போல வாக்களிப்பதற்கு முன்பாகவும் சிந்தித்து விட்டு வாக்களிப்போம். நாம் பேசுகிற எல்லாவற்றையும் கேட்போம். நம்முடைய தலைவர்கள், வேட்பாளர்கள் பேசுகின்ற எல்லாவற்றையும் கேட்போம். அதில் எது சிறந்தது என்பதை தீர்மானிக்கின்ற ஒரு நல்ல முடிவை எடுக்கின்ற கட்டாயத்திற்கு நாம் இருக்கும் பொழுது இன்னும் 2 முறை நாம் சிந்தித்து விட்டு வாக்களிப்போம். நாம் அளிக்கின்ற வாக்குகள் வாக்கு மாறாத தலைவர்களை உருவாக்கும் வாக்குகளாக அமைய நாம் முயற்சி செய்வோம். வாழ்க மகிழ்வுடன். இன்றைக்கு பச்சை கற்பூரம் ஒரு நல்ல உணவுப் பொருள், மருத்துவ குணம் நிறைந்த ஒரு உணவுப் பொருள். இந்த பச்சை கற்பூரத்தை உணவுகள்ல நிறைய பயன்படுத்துவாங்க. ஆனா அது அளவோடு தான் பயன்படுத்தணும். அதிகமாக சேர்த்தா அதனுடைய உணவு ருசியே மாறி போயிடும். பாயசம், ஸ்வீட் இதில் எல்லாத்துலயும் ஆட் பண்ணுவாங்க. பச்சை கற்பூரத்தினுடைய மிக சிறப்பான குணம் என்னன்னா, சளி, இருமல், சுவாச கோளாறு இது எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய ஆற்றல் நிறைந்தது பச்சை கற்பூரம். அதே போல நம்முடைய மூட்டு வலி, முதுகு வலி இது எல்லாத்துக்கும் சிறந்த ஒரு வலி நிவாரணியாகவும் பச்சை கற்பூரம் பயன்படும். இதுல உணவுல சேர்த்துக்கிறதுனால நமக்கு இந்த பலன்கள்லாம் கிடைக்கும். அல்லது மூலிகையாகவே பச்சை கற்பூரத்தை தேங்காய் எண்ணெயோடு சேர்த்து வலி நிறைந்த இடங்களில் தடவும் பொழுது வலிகள் குறையும், குணமாகும். இது உண்மை. எனவே நாம் பச்சை கற்பூரத்தை பக்குவமாக பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் பலம் பெறுவோம். வாழ்க மகிழ்வுடன்.